ஹலோ, நாங்கள் மீன் குழம்பு வைக்க போகிறோம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. சங்கரா மீன் குழம்பு, வெந்தயம் போட்டாச்சு, சோம்பு பாருங்க, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரந்துட்டுக்கும் வதக்கணும். இந்த பாருங்க, சங்கரா மீன் குழம்பு. இந்த குழம்பு வந்து எங்க அம்மாவோட அம்மா சொல்லி கொடுத்தது. எங்க அம்மம்மா சொல்லி கொடுத்த குழம்பு இது. எங்க அம்மாவோட அம்மா வச்ச குழம்பு நல்லா வைப்பாங்க. அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களே, அப்போ வைக்கிற குழம்பு இது. இப்பதான் விதவிதமா வச்சுக்கிட்டு இருக்க மீன் குழம்பு. அந்த காலத்து மீன் குழம்பு. இதை வதங்கினோடனே தக்காளி போட்டு வதக்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த பார்த்தீங்களா? இப்போ தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா தொக்காகிற மாதிரி வைக்கணும். வதங்கினோடனே 3 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூனு மஞ்சத்தூள், 3 ஸ்பூனு மிளகாத்தூள், நம்ம வீட்டிலே அரைச்சது இதை போடணும். பாருங்க, புளி, புளி சுருக்குன்னு இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, நாடு நகரமெல்லாம் விட்டு நகர மீன் குழம்பு வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. பழமொழி. நாடு நகரமெல்லாம் விட்டு நகர மீன் வாங்கி சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி இருந்திருக்கா பாருங்க, அந்த காலத்துல இந்த தாத்தா பாட்டி எல்லாம் நல்ல மீனா சாப்பிட்டு கண்ணா பிரச்சனை பண்ணாம இருந்திருக்கா. கண்ணு தெரிஞ்சு அவ்வளோ டேஸ்டா இருந்திருக்கும் போல இந்த மீன். ஆனா அவ்வளோ டேஸ்டா தான் இருக்கு அந்த மீன், சாப்பிட சூப்பரா இருக்கு. இது கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிய வத்துன உடனே மீன் அள்ளி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீனை போட்டு கொதிக்க விட்டுட்டு இறக்க வேண்டியதேன். சங்கரா மீன் குழம்பு ரெடி. மீன் போட்டாச்சு, இந்தா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நீ பாருங்க, அப்படி அழகா சூடாக சோறு வடித்து இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். கொதிச்சிருச்சு மீன் குழம்பு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சங்கரா மீன் குழம்பு. ஓகே, பாய்.